Hi students. So last class என்ன பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அது நம்ம டீட்டெயில்டாக தெளிவாக பார்த்துருக்கோம். அது எப்படி ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். அதான் டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது ஸோ டயக்ராம் ஸோ கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுதான் செல்லு, இதுதான் இஎம்எஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அதனுடைய சிம்பிள் தான் இஎம்எஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்குள்ளே அந்த செல்குள்ளே ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, ஸோ அந்த எலக்ட்ரோலைசிஸ் கூட எலக்ட்ரோடு ஸோ ரியாக்ட் ஆகும்போது ஸோ நமக்கு இந்த ஃபார்ம் ஆஃப் இன்டர்னல் அதுக்குள்ளே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அப்போ கரண்ட் ஃப்ளோ த சர்க்யூட்டு. ஸோ அப்போ இந்த ஸ்மால் ஆர் தான் நமக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இஎம்எஃப் இப்போ இந்த வோல்ட் மீட்டரில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேட்ரி இந்த இஎம்எஃப் 5 வோல்ட் இருக்குது அப்படின்னா இந்த பேட்ரியில் இப்போ இது ஒரு செல்லு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மேலே இருக்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா ஸோ இது ஒரு செல் எடுத்துக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸில் இப்போ 1.5 வோல்ட் இருக்குது அப்படின்னா இப்போ இது இந்த பேட்டரியை எந்த எக்ஸ்டர்னல் சர்க்யூட்டு கூட நான் கனெக்ட் பண்ணல. ஒரு கிளாக்லேயோ ஒரு வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் சர்க்யூட் கூட நான் கனெக்ட் பண்ணலை. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சேம் அப்படியே இருக்கும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1.5 வோல்ட் இருக்குன்னா இந்த நம்ம வோல்ட் மீட்டரில் மெஷர் பண்ணுறதும் நமக்கு 1.5 வோல்ட் இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா ஸோ இதுக்கு பேர் தான் ஐடியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஐடியல் வோல்ட் மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட். இப்போ இது சப்போஸ் இந்த செல் வேறு எக்ஸ்டர்னல் சர்க்யூட்டு கூட கனெக்ட் பண்ணோம்னா அப்போ நமக்கு ஏஜிங்காக அதனுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகிடும். அப்போ அதனோட வேல்யூ ஸோ குறைஞ்சிரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டு ஒரு செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். அது ஏஜிங்காக தான் அது அதிகமாகும். ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ இந்த செல்லில் பார்த்திங்க அப்படின்னா இந்த செல்லை இப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு எக்ஸ்டர்னல் சர்க்யூட்னால் ரெசிஸ்டன்ஸ் ஆர் கூட நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்படி கனெக்ட் பண்ணும்போது ஸோ இப்போ அதனுடைய வோல்டேஜ் ஸோ ஈக்குவலாக இருக்குமா இல்லை கம்மியாக இருக்குமா, அதை விட கம்மியாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இப்போ இந்த வோல்ட் மீட்டரில் கம்மியாக இருக்கும் மெஷர்மெண்ட் பண்ணும்போது. ஏன்னா ஸோ அது கனெக்ட் எக்ஸ்டர்னல் சர்க்யூட்டு கூட கனெக்ட் ஆகிடுச்சு. அப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்போ எலக்ட்ரோலைசிஸ் அது எலக்ட்ரோட்ஸ்குள்ளே ரியாக்ட் ஆகும்போது இந்த ஃபார்ம் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால இருக்கனால ஸோ அங்கே அதனுடைய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை குறைச்சிரும். ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ இந்த இஎம்எஃப் இந்த எக்ஸ்டர்னல் சர்க்யூட் கூட நான் கனெக்ட் பண்ணனால அப்போ இந்த வோல்ட் மீட்டர் ரீடிங் இதில் எவ்வளோ காமிக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இது 1.5 வோல்ட் இருக்குது அப்படின்னா இப்போ 1.49 சம்திங் இல்லைனா அந்த 1.48 இதுமாரி ஸோ லெஸ் தென்னாக காமிக்கும். ஓகேங்களா? அப்போ எவ்வளோ அதுக்குள்ளே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அப்போ அதனோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ரைட். ஃபஸ்ட்டு இப்போ தான் அந்த டயக்ராம் பார்த்தாச்சு. த இஎம்எஃப் செல் இஸ் மெஷர்ட் பை கனெக்டிங் ஹை ரெசிஸ்டன்ஸ் வோல்ட் மீட்டர் அக்ராஸ் வித்தவுட் கனெக்டிங் த எக்ஸ்டர்னல் சர்க்யூட். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நான் ஒரு சர்க்யூட் இதில் ட்ரா பண்ணுறேன். ஸோ இது நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போ நான் அந்த சர்க்யூட் நான் வரைகிறேன். ஃபஸ்ட்டு இது ஒரு இஎம்எஃப், இது ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு கீ மாரி நான் கொடுத்துக்கிறேன். இது நான் ஒரு ஃபார்மேட்டில் போடுறேன். இது ஓப்பன் கீ. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர். ஓகேங்களா? ஸோ இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ
நான் ஒரு இப்போ வந்து நான் வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் வோல்ட் மீட்டரை நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஒரு வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணியாச்சு. இதுதான் ஹை ரெசிஸ்டன்ஸ் வோல்ட் மீட்டர். ஓகேங்களா? சரி, இப்போ ஹை ரெசிஸ்டன்ஸ் வோல்ட் மீட்டரை நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதுதான் இந்த பார்ட்டு தான் நம்ம இஎம்எஃப்னு எடுத்துக்கிறோம். இந்த பார்ட்டு தான் இஎம்எஃப். இப்போ இந்த இஎம்எஃபோட வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் 1.5 வோல்ட் இருக்குது. இப்போ இந்த வோல்ட் மீட்டர் வச்சு ரீடிங் பார்க்கும்போது ஓப்பன் கீ, இதில் நான் வந்து கீ க்ளோஸ் பண்ணலாம், நான் ஓப்பன் கீயில் தான் வச்சுருக்கேன். இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அந்த டிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஹை ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் கரண்ட்டை ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடியது ஒன்று. ஸோ அப்போ அங்கே கரண்ட் அப்போ ஹை ரெசிஸ்டன்ஸாக இருந்தால் அங்கே கரண்ட்டு அதிகமாக ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். ஸோ கரண்ட் வந்து கம்மியாக தான் ஃப்ளோ ஆகும். ஸோ அதனால் வந்து ஒரு ஃபியூ டிஃப்ளெக்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த சர்க்யூட்டை நான் என்னவாக கன்சிடர் பண்ணிட்டேன்னா ஓப்பன் சர்க்யூட்டாக கன்சிடர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கீயை நான் க்ளோஸ் பண்ணுறேன். அந்த கீயை நான் க்ளோஸ் பண்ணுறேன். எப்படி க்ளோஸ் பண்ணுறேன்னா இந்த க்ரீன் கலரில் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இந்த சர்க்யூட்டில் ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆகும். அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகிறத ஸோ நான் இந்த கலரில் காமிக்கிறேன், ஒரு எல்லோ கலரில் காமிக்கிறேன். இப்போ இந்த கரண்ட் வந்து சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகும். முன்னாடி சர்க்யூட்டு அதில் கரண்ட்டே ரொம்ப கம்மியாக இருக்கும், ஏன்னா ஹை ரெசிஸ்டன்ஸ்னால் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணனால அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாகவும் கரண்ட் போகும். ஸோ அப்போ கரண்ட் போகும்போது அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V = IR. அப்போ இங்கே ரீடிங் காமிக்கிறது எவ்வளோ சார் காமிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை விட இந்த 1.5ஓட ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் காமிக்கும். பிகாஸ் என்ன ரீசன்னால்னா இங்கே ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த ஒரு ஆர்னால் ஸோ நமக்கு வந்து வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாக தான் காமிக்கும் இதோட இஎம்எஃபோட. ஓகேங்களா? சரி, ரைட். அப்போ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் 1.49 அவ்வளோதான் காமிக்குது. அப்போ மீதி ரிமைனிங் வந்து இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால் அப்போ அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ஸோ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதுதான் நமக்கு ஒரு மெத்தடு. ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த சர்க்யூட்டில் நம்ம பார்த்தோம்லக்கண்ணா இந்த ஒரு ஓப்பன் கீழே இந்த ரெசிஸ்டன்ஸ் கேபிட்டல் R. ஓகேங்களா? அப்போ இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் V = IR அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் அந்த சர்க்யூட்லேயே ஒரு இஎம்எஃப் இருந்துச்சுல்ல, இந்த ஸ்மால் இஎம்எஃப் இருக்குல்ல, இது இஎம்எஃப், இது வந்து R. அப்போ இது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும் அந்த சர்க்யூட்லேயே. அப்போ இங்கே இதனுடைய பொட்டன்ஷியல் வந்து எதோட இதாக இருக்குது அப்படின்னா இந்த இஎம்எஃபோட கம்மியாக இருக்கும், இந்த இஎம்எஃபோட கம்மியாக இருக்கும். அப்போ இஎம்எஃப் கம்மியாக இருக்குன்னா E = V-. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு இடையில கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது இதனுடைய வோல்டேஜ் ட்ராப், வோல்டேஜுக்கான ஃபார்முலா வெஜிடேரியன் IR. அப்போ V = இது வழியாக போகக்கூடிய கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் IR. ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இது இப்போ ஃபார் இஎம்எஃபோட வேல்யூ 1.5. ஓகேங்களா? சாரி, இந்த ஃபார்முலா வராது. ஸோ நான் டீட்டெயில்டாக போடுறேன். ஓகே, பாருங்கள். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் R, இதனுடைய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V = IR. ஓகே, சரி. இங்கே இஎம்எஃப் அண்டு ஒரு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இப்போ இது வழியாகவும் கரண்ட்டு வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கும். அப்போ நம்ம இங்கே ஒரு வோல்ட் மீட்ரு வச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, இப்போ இந்த வோல்ட் மீட்ரு வச்சு பார்த்தோம்னா அப்போ இங்கே இதனுடைய இந்த வோல்ட் மீட்டரில் காமிக்கக்கூடிய வேல்யூ வந்து இந்த இஎம்எஃபோட கம்மியாக இருக்கும். அப்போ V = அப்போ இஎம்எஃப் - IR இப்படி தான் வருங்கண்ணா. ஓகே, எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இது 1.49 வச்சுக்கலாம். ஓகே, இது 1. இந்த Vயோட வேல்யூ 1.49.
49 ஈக்குவல் டு இதோட வேல்யூ 1.5 மைனஸ் கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ மைனஸ் பண்ணோம்னா இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ இது ஒரு அமௌண்ட் ஆஃப் வேல்யூ இருக்குதுன்னு வச்சிங்களேன். அப்போ இந்த 1.5லேருந்து இந்த ஐஆரோட வேல்யூ கழிச்சிங்கன்னா அப்போ இந்த வோல்டேஜோட வேல்யூ கிடைக்கும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அப்போ இந்த இஎம்எஃபோட வேல்யூவோட நம்ம இந்த இதில் வோல்ட் மீட்டரில் காமிக்கக்கூடிய வேல்யூ கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம், லெஸ் தானாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே ரைட் கண்ணா. சரி, அப்போ இது வந்து நம்ம அந்த டயக்ராம் வச்சு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு உள்ள. ஓகே சரி. இப்போ பாருங்கள். ஸோ அதை நான் படித்து காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு the EMF cell is measured by connecting high resistance voltmeter. அதை தான் நான் சர்க்யூட்டில் போட்டு காமிச்சேன். across without connecting external resistance கூட கனெக்ட் ஆகலை. அப்போ the voltmeter draws very little current for deflection. அதான் few deflection நான் சொல்லியிருந்தேன். என்ன காரணனால, இந்த ஹை ரெசிஸ்டன்ஸ்னால. அப்போ அந்த வோல்ட்மீட்டரில் காமிக்கக்கூடிய இது அந்த வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதான் ஃபார் டிஃப்ளெக்ஷன், ஃபியூ டிஃப்ளெக்ஷன். அப்போ சர்க்யூட் மே பி கன்சிடர் ஓப்பன். அதை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ அதை தான் அந்த ஓப்பன் கீ வச்சு சொல்லி கொடுத்தேன். அப்போ ஹென்ஸ் த வோல்ட்மீட்டர் ரீடிங் கிவ்ஸ் த EMF த செல். ஓகே ரைட். அப்போ தென் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R is included in the circuit. ஓகே okay. இப்போ then the external resistance R is concluded in the circuit and current I established in the circuit. இப்போ வந்து ஸோ அதில் வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா ரைட். அப்போ the potential difference across R is equal to potential difference. இப்போ இந்த இது ஓகேங்களா ரைட். அப்போ அதனுடைய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V equal to IR அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா ரைட். அடுத்தது டியூ டு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் எங்கன்னா, ஸோ இதுதான் இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் இந்த பாக்ஸ் இருக்குல்லக்கண்ணா. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆரோட வேல்யூ. ஓகே ரைட். அப்போ அந்த வோல்ட்மீட்டர் ரீட்ஸ் வேல்யூ விச் லெஸ் தென், அதை விட கம்மியாக தான் இருக்கும். அதுதான் இந்த எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு சொன்னேன். V equal to EMF minus IR அப்படின்னு நம்ம சொன்னேன். இப்போ நமக்கு இதில் IR வேணும் அப்படின்னா, அப்போ IR வேணும்னா நமக்கு இந்த மைனஸ் ஐஆரை இந்த சைடு கொண்டு வந்துடுங்க, வியை இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. அப்படி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அப்போ மைனஸ் ஐஆருங்கிறது ப்ளஸ் ஐ ஆயிரும். அப்போ ப்ளஸ் விங்கிறது இந்த சைடு வந்துருச்சுன்னா மைனஸ் வின்னு வந்துடும். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் இப்படி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஈக்குவேஷன்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ டிவைட் பண்ணுறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிவைட் பண்ணுறோம், ரைட் ஹேண்ட் சைடு டிவைட் பண்ணுறோம். ஓகேங்களா. அப்படி பண்ணும்போது ஸோ நமக்கு வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஐஆர், அப்போ இந்த ஈக்குவேஷன் டிவைடட் பை இந்த ஈக்குவேஷன் 2.36 டிவைடட் பை 2.35 ஈக்குவேஷனை டிவைட் பண்ணுங்கள். அப்போ டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஐஆர் ஈக்குவல் டு EMF மைனஸ் V. அந்த ஈக்குவேஷன்ஸில் கேபிட்டல் ஐஆர் ஈக்குவல் டு வின்னு இருக்கும். அப்போ E மைனஸ் V டிவைடட் பை V, ஐஆர் டிவைடட் பை ஐஆர், இதில் ஐ கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ நமக்கு என்ன இருக்குன்னா ஆர் டிவைடட் பை ஆர் ஈக்குவல் டு EMF மைனஸ் V டிவைடட் பை V இருக்கும். இந்த ஆர் வந்து ஸோ மல்டிப்ளிகேஷனில் போயிடுச்சு அப்படின்னா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஈக்குவல் டு EMF மைனஸ் V டிவைடட் பை V இன்ட்டு ஆர்ன்னு இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஈக்குவேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதை வச்சு தான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணலாம். ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஸோ மேக் இட் 2 ஃபார்முலாஸ். ஒன்று இந்த ஃபார்முலாஸ் டேரெக்டாக பண்ணிக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னா டேரெக்டாக இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஒருவேளை கரண்ட் கொடுக்கல, வெறும் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா ரைட்.
ஸோ அடுத்தது இப்போ பவர், ஏன்னா நமக்கு பவர் ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு விஐன்னு இருக்குது. அப்போ அந்த வி இதுவும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வோல்ட் தான். அப்போ இஎம்எஃப்ங்கிறது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வோல்ட். அப்போ விக்கு பதிலாக அந்த ரீப்ளேஸ்மெண்ட் என்னென்னா இஎம்எஃப், அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ரைட். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ பி ஈக்குவல் டு ஐஇ அப்படின்னு கொடுத்துருக்கோம். பி ஈக்குவல் டு விஐக்கு பதிலாக பி ஈக்குவல் டு இஐ அப்படிங்கிறது கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா, ரைட். இப்போ இந்த இஎம்எஃப்கான ஃபார்முலா இது எப்படி சார், இந்த வி ஈக்குவல் வி ப்ளஸ் ஐஆர் எப்படி சார் வந்துச்சு அப்படின்னா, சிம்பிள், அது இங்கே தான் இருக்குது. அந்த ஈக்குவேஷன்ஸ்லேயும் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இஎம்எஃப் வேணும் அப்படின்னா அப்போ ஐஆர் ப்ளஸ் வின்னு கிடைக்கும், இல்லை வி ப்ளஸ் ஐஆர்னு கிடைக்கும். இந்த மைனஸ் வி இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் வி. அப்போ இஎம்எஃப் வேணும்னு கால்குலேட் பண்ணலாம். அப்போ இஎம்எஃப் ஈக்குவல் டு ஐஆர் ப்ளஸ் வின்னு எழுதலாம். ஓகேங்களா, ஸோ இதை தான் நம்ம இந்த இடத்துல வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ரைட். ஸோ அப்போ வி இஸ் த வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆர் அண்ட் இட்ஸ் ஈக்குவல் டு ஐஆர். அப்போ பி ஈக்குவல் டு, ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, வி ஈக்குவல் டு, ஸோ ஐஆர்னு ஒன்று இருக்கா, அப்போ அந்த கேபிட்டல் விங்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ப்ளஸ் ஐஆர். அப்போ இந்த ஐ உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ பி ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர்ட் ஆர் ப்ளஸ் ஐ ஸ்கொயர் ஆர் அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா, ரைட். ஸோ மெயின் இந்த டேர்ம் நல்லா புரிஞ்சுக்கிங்க, இந்த ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அப்போ பி ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர்ட் ஆர் ப்ளஸ் ஐ ஸ்கொயர்ட் ஆர். அப்போ ஹியர் I squared R is the power delivered to the internal resistance. Okay, and I squared R the power delivered to the electrical device. Okay, நல்லா புரிஞ்சுங்க. I squared R is the power delivered to the internal resistance. And I squared R is the power delivered to the electrical device. Here it is the resistance. For a good battery, the internal resistance very small. ஒரு நல்ல பேட்டரியாக இருக்கணும் அப்படின்னா, அப்போ நல்ல வோல்டேஜ் நமக்கு வந்து 1.5 வோல்ட்டில் நமக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, அப்போ அதனோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எப்படி இருக்குன்னா கம்மியாக தான் இருக்கணும். அப்போ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல பேட்டரியாக இருக்காது. ஏன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா அது அந்தளவுக்கு பவர் வந்து டெலிவர் பண்ணாது. ஸோ ஓகேங்களா, ரைட். அப்போ நம்ம கண்டிஷன் ஃபேக்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐ ஸ்கொயர்ட் ஆர் லெஸ் தென் ஐ ஸ்கொயர்ட் ஆர் அப்படின்னா இந்த வேல்யூ கம்மியாக இருக்கும், இந்த வேல்யூ அதிகமாக இருக்கும். அண்ட் ஆல்மோஸ்ட் என்டையர் பவர் இஸ் டெலிவர் டு த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, ரைட் கண்ணா. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் ஸோ கண்டிப்பாக கேளுங்க. ஸோ லாஸ்ட் ஒரு கன்க்ளூஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த டயக்ராம் வச்சு ஈஸியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த டயக்ராமை. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கூட கனெக்ட் பண்ணலைன்னா ஸோ இங்கே என்ன இஎம்எஃப் இருக்கோ அதே இஎம்எஃப் தான் வோல்ட் மீட்டரில் காமிக்கும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ். அப்போ செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அது கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ அது ஓப்பன் கீயை வச்சுருந்தோம் அப்படின்னா ஹை ரெசிஸ்டன்ஸ் வோல்ட் மீட்டர்னால அங்கே கரண்ட் வந்து ஃபியூ டிஃப்ளெக்ஷன்ஸ் தான் அந்த வோல்ட் மீட்டரில் காமிக்கும். அதனால் அது ஓப்பன் சர்க்யூட்டாகவே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அதை கனெக்ட் பண்ணோம்னா எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கூட கரண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் ஆகும், கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்போ அங்கே ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து ஸோ கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வழியாகவும் அந்த கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கும். அப்போ அங்கே ஒரு வோல்டேஜ் ட்ராப் ஆகும். அதனால் வந்து gives amount of அந்த வோல்ட் மீட்டரில் கிடைக்கக்கூடிய வேல்யூ லெஸ் தெனாக இருக்கும். ஸோ பிகாஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறது ஒரு ஃபார்முலா வைஸ் நம்ம போட்டோம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் ஸோ கண்டிப்பாக கேளுங்க.